ஒரு ஜென்ரல் டாபிக்கு. இது கரண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி பேசுகிறேன். இப்போது இந்த உலக நடப்புகளை பார்க்கும்போது இந்த உலக நடப்பில் யாருமே நிம்மதியாக தூங்க முடியாது. ஏன்னா வார். நம்ம செஞ்ச புண்ணியமாக என்னன்னு தெரியல, இது புண்ணிய பூமி, நம்ம சுகமாக இருக்கோம் இந்தியாவில். ஆனால் உலகத்தில் பெரும்பாலான இடங்களில் ஏகப்பட்ட கலாமிட்டிஸ், ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், பல முறை நான் இதை சொல்லிக்கொண்டே வருகிறேன். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னேன்னா அஸ்ட்ராலஜி கற்றுக்கிற பசங்க கூட சொல்லலாம். என்ன தெரியுமா சூட்சமம்? செவ்வாயும் சனியும் பார்வைகள் ஒன்றை ஒன்று பார்த்தா, இல்லை ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தரை பார்த்தாலும் பிரச்சனைகள் ட்ரிகர் ஆகுது. இது பல முறை நடந்திருக்கிறது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹமாஸ் வார், அந்த இஸ்ரேல் பண்ணது செவ்வாயும் சனியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கும்போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதற்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷம் முன்னாலேயே பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக சொல்ல போகலாம், 2 பேரும் ஒன்று சேர்ந்தார்கள், செவ்வாயும் சனியும். அப்போது அந்த யுக்ரைன் ரஷ்யா வார் தொடர்ந்து இன்னும் நடந்துட்டுருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக சொன்னால் ஜூன் மாதம் 7ஆம் தேதி, அதுக்கு ஒரு நாள் முன்னாலே வேணால் வார ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் ஜூன் 7ஆம் தேதி அந்த செவ்வாயானவர் சிம்ம ராசிக்குள்ளே வந்தார். செவ்வாய்க்கு ஒரு ஸ்பெஷல் பார்வை. எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பார்க்கும், செவ்வாய் 8 பார்க்கும், 8ஆம் வீட்டு. அது ஸ்பெஷல் பார்வை. 8ஆம் வீட்டில் யார் யார் இருக்காங்க? சிம்மத்துக்கு 8ல் சனி. சும்மா இருக்கிற சனியை சுரண்டி பார்த்தா மாதிரி செவ்வாய் பார்த்துட்ருக்கார். இதில் செவ்வாய்க்கும் சனிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, இருக்கிறதுலையே மோசமான ரிலேஷன்ஷிப்பாக தான். செவ்வாய் சனி யாருடைய ஜாதகத்துலையாவது கூடியிருந்தால் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கோ அதில் பெரிய பிரச்சனை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்தியம் வரும். என்னன்னு கேட்ட டைவர்ஸு, இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே மிசைல்லாம் பறக்கும். இப்படி தான் அவங்க வாழ்க்கை ஓடும். இந்த லட்சத்தில் இது நடக்கும்போது இந்த உலக இதில் வரலாற்றில் பார்க்கும்போது இந்த மாதிரி வார்ஸ் ட்ரிகர் ஆகும். இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அவன் பேர் வச்சுருக்கான் இஸ்ரேலில். என்னென்னா லயன் இதுன்னு சொல்லி ஏதோ, அதாவது சிங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணதான், அதாவது ஆக்ஷனில் இறங்குறது அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்கான் அவன். சிம்மராசிக்குள்ளே தான் அவர் நுழையிறாரு. யார்? செவ்வாய். அப்போ சிம்மராசிலேருந்து அவர் பார்க்குறது அந்த சனியை. செவ்வாய் சிம்மத்தில் எவ்வளோ நாள் இருக்கார்? கிட்டத்தட்ட 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கார், ஜூலை 29. அப்போ ஜூலை 29க்கு முன்னாடி வாரம் எப்படி முடிவுக்கு வரும்? கேரண்டீடாக வராது, தகராறு தான். நீ அடி நான் அடி, அப்படி தான் நடக்கும். அதில் ஒன்றும் இதே குறைபாடே கிடையாது, அப்படி தான் அடிக்கும் அது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? செவ்வாய் கன்னிராசிக்குள்ளே வந்து நேராக பார்க்குறார் சனியை. சனி செவ்வாயை பார்க்க, செவ்வாயை சனி பார்க்க. கன்னின்னா அது புதன் வீடு. புதன்னா வியாபாரி. அப்போ என்னையா பிரச்சனை? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடி வாங்கிறது அப்போ தான், விலை ஏறுவது அப்போது தான். இன்னும் என்னெல்லாமோ புது பிரச்சனை, அதுக்கு காமர்ஸ் சம்மந்தப்பட்டும் வரும். அப்போது வார் ப்ளஸ் காமர்ஸ் ரெண்டும் சேரும். கமர்ஷியல் ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் வார். இது எவ்வளோ நாளைக்கு போகும்? செப்டம்பர் 2ஆம் தேதியோ என்னமோ தான் அவர் துளாராசிக்குள்ளே வரார். துலாம் சுக்கரனுடைய ராசி. குரு பார்த்தார் செவ்வாயை, எல்லாம் கொஞ்சம் அமைதியாகும். இந்த நேர் பார்வையெல்லாம் இல்லை. அது ரொம்ப நாளைக்கு அந்த ஆசைப்பட முடியாது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி, இது செப்டம்பர் ஃபுல்லாக ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அக்டோபரில் மிடலில் திரும்ப எல்லா கூத்தும் ஆரம்பிச்சிடும், அது வேறு. ஆனால் இப்போ கரண்ட் ஈவெண்ட்டில் நீங்கள் பார்த்தா இது ஒன்றும் ஓய போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் மிக மோசமான ஒரு விளைவுகள் தென்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வேர்ல்டு வார் 3க்கு வருமா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அது வராது. ஏன் வராதுன்னு ஒரு நப்பாசை. என்னென்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு, ஒரு சுபருடைய வீட்டில் இருக்கார் அவர், வாட் எவர் இட் இஸ். அதனால் வேர்ல்டு வார் லெவலுக்கு இது போகாட்டா கூட பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய லெவலில் இது நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் பி ப்ரிப்பேர்ட். இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு செய்தி.
இந்த ஒரு காலகட்டத்தில் அப்போ அடுத்து நீங்கள் கேட்கலாம், இந்த ஹமாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரியாகுமா, உக்ரைன் விஷயம் சரியாகுமா, எப்படியா சரியாகும்? அதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக செப்டம்பர் மாத ஆரம்பம் வரைக்கும் நிச்சயமாக இல்லை. அப்போ செப்டம்பரில் ஏதாவது நடக்கும். இப்போ யூஎன்னு ஒரு 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 பாடி இருக்கு, அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லின்னு இருக்கான். ஒரு பக்கம் நீ பாட்டுக்கு பேசு, அதை யார் காதில் வாங்குறாங்க? யாரும் வாங்க போகிறது இல்லை. ஸோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. அப்போ சில கண்ட்ரிஸ் டைரக்ட் இன்வால்மெண்ட், சில கண்ட்ரிகள் இன்டைரக்ட் இன்வால்மெண்ட். உலக வார்னு சொல்லலையே தவிர அடுத்த மாதம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கன்னியில் செவ்வாய், 7ஆம் வீட்டில் சனி, ஏகப்பட்ட கமாடிட்டிஸ் தட்டுப்பாடு, உணவுப் பொருட்கள், இந்த பொருட்கள், ஆயில் எல்லாம் தட்டுப்பாடு, எக்கானமியில் ஒரு பெரிய ஒரு மாறுபாடுகள். அப்போது கோல்டு என்னாகும், ஷேர் மார்க்கெட் என்னாகும், எதிர்பார்க்காத எல்லா விஷயமும் நடக்கும், பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பிளான்டாக இருந்தால் நம்ம தப்பிச்சோம். இதில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா தலையில் தான் கை வச்சுக்கணும். ஸோ இதுதான் இப்போ வரக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்றதுனால தான் இதை பற்றி உங்களுக்கு நான் பேச வேண்டிய ஒரு சூழல். இதை முன்னாலே நான் பேசியிருக்க முடியும், என்னுடைய உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் என்னால் உடனடியாக அதில் பேச முடியல, அதனால் இப்போ பேசுகிறேன். ஸோ எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்கள், பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.